இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறிவால் வென்ற ஏழை சிறுவன் என்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சிறுகதையை பற்றி நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஞானம் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஏழை சிறுவன் வாழ்ந்துட்டு வர்றான். அவனுடைய பேர் தான் பார்த்தீங்கன்னா அருண். அவனுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம்னே சொல்லலாம். வறுமையில் ரொம்பவுமே வாடி போயிருந்தாங்க. ஆனால் அருண் பார்த்திங்கன்னா படிப்பில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஆர்வமான பையனே சொல்லலாம். படிப்பில் மீது ஆர்வத்தில் பார்த்திங்கன்னா அவன் நைட்டு பகல்னு மாற்றி மாற்றி படிச்சுட்டே இருப்பான். ஒரு நாள் பார்த்திங்கன்னா அருணுடைய அறிவை சோதிக்கிற மாதிரி ஒரு நாள் வந்துச்சு. அது என்ன நாள்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர் பார்த்திங்கன்னா ஒரு போட்டி அறிவிக்கிறாரு. இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் பதில் சொல்லலாம். பதில் சொல்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பரிசை நான் கொடுக்க போகிறேன்னு ஆசிரியர் அறிவிக்கிறாரு. எல்லா மாணவர்களும் சரிங்க சார்னு சொல்லி எல்லாருமே குதூகலமாகறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவர் கேட்குற ஒரு கேள்விக்கு பார்த்திங்கன்னா யாருமே பதில் சொல்லலை. பதில் சொல்ல முடியாமல் எல்லாருமே தயங்கிட்டு இருக்காங்க. பணக்கார மாணவர்களும் சரி, நடுத்தர குடும்பத்திலேருந்து வந்த மாணவர்களும் சரி, எல்லாருமே பதில் தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அருண் பார்த்திங்கன்னா தன்னுடைய கைகளை உயர்த்தி எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியும்னு எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்துகிறான். அருணும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பதிலை சொல்லி எல்லாத்தையுமே அதிர்ச்சி அடைய வைக்கிறான். அந்த நேரத்தில் எல்லாருமே அவனுடைய திறமையை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆசிரியரும் அவனை ஊக்குவிச்சு பார்த்திங்கன்னா அவனுக்கு கோப்பையை வழங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பள்ளிக்கூடங்களில் அதிகமான பொது அறிவு கேள்விகளுக்கான போட்டிகள் நடத்தப்படுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அருண் பார்த்திங்கன்னா முதல் பரிசை தட்டுறான். ஆசிரியரினுடைய தலைமையில் பார்த்திங்கன்னா அவன் கோப்பையை வாங்குகிறான். ஆசிரியர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா அருணுடைய திறமையை பார்த்து வியந்து அவனுடைய பெற்றோர்களை பார்த்திங்கன்னா பள்ளிக்கு வரவழைச்சு அவனுக்கான கௌரவத்தையே அவங்க பெற்றோர்களுக்கும் கொடுக்குறாங்க. உங்களுடைய பையன் நல்லா படிக்கிறான்னு சொல்லி அவங்களுடைய கோப்பையை அவங்களுடைய பெற்றோர்கள் கையிலையும் ஆசிரியர்கள் கொடுக்குறாங்க. அந்த கோப்பையோடு சேர்ந்தும் சான்றிதழோடு சேர்ந்தும் பார்த்திங்கன்னா அவங்க குடும்ப புகைப்படம் ஒன்று எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய நினைவில் எப்போவுமே ஞாபகமாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அருண் தன்னுடைய கிராமத்துக்கு போகிறான். கிராமத்துக்கு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறான், நான் பள்ளிக்கூடத்தில் நடந்த போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையுமே பெருமையட வைக்கிறான். அந்த சந்தோஷத்தில் பார்த்திங்கன்னா அருண் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு சந்தோஷமாக போகிறான். தன்னையே அறியாமல் தனக்குள்ள அதிகமான சந்தோஷத்தோடு அருண் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போயிட்டுருக்கான். சரி, இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா அறிவால் வென்ற ஏழை சிறுவன் பார்த்திங்கன்னா பணம் இல்லாவிட்டாலும் அறிவும் முயற்சியும் இருந்தால் வெற்றி பெறலாம் என்பது இந்த கதையின் மூலிமா நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் ஞானம் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.